அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்கியலட்சுமி வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் யோசிச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஒரு பக்கம் அத்தை அவங்க பையனோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவர் என்னடானா அவங்க அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு. இது எல்லாமே சரிதான். ஆனால் அதுக்காக இவங்களுக்காக அவங்களுக்காக நம்ம யோசிச்சுட்டு இருந்தால் நம்மளோட வாழ்க்கை என்னாகிறது? ஆரம்பத்தில் நான் இப்படி இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்லி தான் விட்டுட்டு போனார். இப்போ என்னடானா அவர் ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு. என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணி அவங்க மாமாவை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. மாமா நீங்கள் இருந்திருந்தா எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருப்பீங்க. வீட்டில் இப்போ நான் என்னெல்லாம் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம பாக்கியா என்ன பண்ணாங்கன்னா நம்ம ராதிகாவை மீட் பண்ணி பேசினா நம்மளோட மைண்டும் மனசும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து ராதிகாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நான் வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி ரொம்ப டீப்பாக ரெண்டு பேருமே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. பாக்கியா இப்படியெல்லாம் பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ராதிகா, பாக்கியா உங்களுக்கு பார்த்தீங்களா எப்போவுமே இந்த ப்ராப்ளம் உங்களை விட்டு போகவே இல்லை. ஆரம்பத்தில் கோபியை கல்யாணம் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இடையில உங்களோட மாமியாரை சமாளிக்க பெரிய பிரச்சனை. இப்போ இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கான்னு பார்த்தா அதுவும் உங்கள் மனசில் ரெண்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகாவுமே பாக்கியாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசுகிற விதமாக பேசுகிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க பாக்கியா, உங்களோட பிஸ்னஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் இனியாவுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட இருக்கிற ஒரு தன்னம்பிக்கையை மட்டும் நீங்கள் கொடுங்க. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி அவள் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக எடுத்து சொல்லிட்டீங்கன்னா இனியாவே எல்லாத்தையும் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா சொல்கிறாங்க. ஆனால் பாக்கியா என்ன பண்ணுறேன்னா நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான், அவள் ஃபேஸ் பண்ணிப்பா, ரொம்ப தைரியமான பொண்ணு தான். இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அவளோட வாழ்க்கையை நினச்சி. அவசரப்பட்டு இவங்க எல்லாரும் பாலங்கிணத்தில் தள்ளி விட்டுட்டாங்களோ, காசு பணம் தான் பெருசுன்னு நினச்சி இவங்களை தள்ளி விட்டது இனியோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிடுமோன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயப்படுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. என்னங்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.